கடவுளை பற்றியும் இறைவார்த்தையை பற்றியும் போதிய அறிவே இல்லாதவர்கள், பரிசுத்தாவின் வல்லமையே இல்லாதவர்கள் போதிக்காத. என்ன சும்மா ஏசு ஏசுன்னு சொல்ற? அவங்க உங்களை ஆட்டி படைக்கலாம், உங்க மேல அதிகாரம் செலுத்தலாம், உங்களை துன்புறுத்தலாம், உங்களை சிறுமைப்படுத்தலாம். இது என்ன போதனை போதனைன்னு போற, நீ என்ன நற்செய்தி நற்செய்தின்னு போற, நீ என்ன ஜபம் ஜபன் போடுற, நீ என்ன அல்லேலூயா போடுற அப்படி சொல்லிட்டு உங்களை சிறுமைப்படுத்தலாம். உங்கள் பேரை நாசப்படுத்தி பேரை கெடுத்து உங்களை ஒரு மூலையில தள்ளி விடலாம், உங்களை ஆட்டி படைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் வாக்களித்த வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணியை எந்த சூழ்நிலையிலும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தார் ஒரு வழியை அடைத்தால் ஆண்டவர் 7 வழிகளை திறந்துவிட அவர் வல்லவராய் இருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் தெரியாத இவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். சென்று போதி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்றுதானே அவர் சொல்கின்றார். நற்செய்தி போதி